ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இப்போது கமல் அவர்களுக்கு படம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது ரஜினி அவர்களுக்கும் படம் பண்ணியாச்சு. அதாவது நம்ம வந்து அவங்க நண்பர்கள் அப்படின்னாலும் தொழில் ரீதியாக வந்து ஃபேன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமல் ஃபேன்ஸ், ரஜினி ஃபேன்ஸ். நீங்களே அப்படி தான் மணிகண்டரோட சட்டையை பிடிச்சி சட்டை போடுவேன் தான் சொன்னீங்க. ஸோ அதில் 2 எதிர்பார்ப்புகள். ஒன்று வந்து ரஜினி கமல் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இஸ் இட் பாசிபிள் இன் எனி ஃபார்ம்? நீங்கள் அதுக்கான முயற்சி எதுவும் செய்கிறீங்களா ஒரு படத்தில் சேர்றதுக்கான? ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் இதை கொண்டு வந்ததால் சொல்கிறேன். எனக்கு தெரில சார் என்னென்னு. ஏன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி இது மொத்தமும் ஆரம்பித்தது அப்படி தான். இவர் ரஜினி சாரோட ஒரு படம் பண்ணணும் கமல் சார் கம்பெனிக்குன்னு சொல்லி ஆரம்பித்து தான் போனது. அதுக்கப்புறம் கோவிட் வந்து எல்லாத்தையும் குழப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் செட்பேக் போய் நம்ம அவங்கவுங்களோட படங்கள் இருந்தோம். சரி, இப்போவும் வந்து அந்த டெசிஷன் வந்து அவங்க 2 பேர் பேசி எடுக்கக்கூடிய டெசிஷனாக தான் இருக்கும். இல்லை, அதை எதுவும் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறீங்களான்ட்டு? சார், நான் அது இனிஷியேட் பண்ணுற இடத்துல இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு இனிஷியேட் மை செல்ஃப் சார். அது ஏன்னா ஒரு தடவை அந்த இனிஷியேஷன் பண்ணி நடந்து இப்போ வந்து இது வந்து ஆர்கானிக்காக அவங்க 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் பேசினாங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஓ, ஸோ இது வந்து அவங்களுக்கே தெரியும். அந்த கான்வர்சேஷனை யாராவது ஒரு ஆள் லைட்டாக லீட் பண்ணாங்க. இது வந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிப்பாங்க. அவங்க 2 பேரோட முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே மாற்றி மாற்றி கலந்துப்பாங்க. இதில் நான் இனிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளே இல்லை. அதனால அவங்க 2 பேரும் கை கோர்த்து கூப்பிட்டாங்கன்னா ஒய் நாட் சார், நாளைக்கு காலையில் நடந்துடும். எனக்கு அது பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் விட்டு ஓடிடும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அப்படி போய்டுவேன். பட் ஆனால் அது அந்த டெசிஷன் அவங்க கிட்டேருந்து வரணும். ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் உள்ள போய் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போகும்போது அதோட சம்பளம் மட்டுமே எங்கேயும் இருக்கும். ஆமாம், நாட் அ ஸ்மால். அஃப்கோர்ஸ். இப்போ அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு கதை ஒன்று கண்டுபிடிச்சி அதுலேருந்து ட்ரைவ் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரதுங்கிறது அது ஒரு ஹிமாலயன் டாஸ்க். ஸோ அதுக்கு ஐ எம் ரெடி. பட் ஆனால் காரம் அமைஞ்சா சூப்பராக தான் இருக்கும். அதுக்கு மேலே என்ன இருக்குது? அதான் மேக்ஸிமமாக இருக்க முடியும். அதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லுங்கள்.